2 இதான் மூடி, 2 ஃபேனுடைய மூடி, அப்புறம் வாழையை கட் பண்ணிக்கணும். 2 அடிக்கு 6 அடி சுற்றளவு, 2 அடி அகலம். அதை ரவுண்ட் பண்ணி அப்படியே இது இருக்குது கம்பி, கட்டு கம்பி வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணி அதை அங்கங்கே டாக்கா போட்டுக்கணும். பேர்ட்ஸுக்கு அந்த உள்ள நுழையிறதுக்கு வந்து வாஸ்படி மாதிரி அது ஒரு 12 கட்டம் எண்ணிக்கணும். ஸ்கொயராக 12 கட்டம் சதுரமாக கட் பண்ணி அதை மாடிக்கு விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு அது உள்ள நுழையத்துக்கு நம்ம கையை விட்டால் கிழிக்கும் இல்லை அந்த கட் பண்ணி எடுத்தது. அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கில் இந்த டைல்ஸு கட் பண்ணுற ஒயர் வருது இல்லை, டைல்ஸை சுற்றி வர்ற ஒயர், பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி வருது இல்லை கட் பண்ணுறது, அதை எடுத்து அப்படியே ரோடாக சுற்றின்னு வரணும். ஏன்னா அது உள்ள நுழையிறப்போ நம்ம கையை கிழிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் குடுவை வச்சுக்கணும். குடுவை ஒரு 50 ரூபா விற்கிது ஒரு குடுவை. அந்த குடுவைக்கு ஒரு கம்பி வாங்கி கழுத்தில் சுற்றி அது கொக்கி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அது உள்ளே மாட்டிடணும். குடுவைக்கு ஒரு மூடி வச்சுக்கணும். அது குடுவைக்கு அப்போ தான் அது உள்ளே உட்காரும், டிஸ்டர்ப் இல்லாத இருக்கும். அது உள்ளே போய் வச்சிட்டோம்னா அப்புறம் தண்ணி இந்த பாட்டில் இருக்குது இல்லை, வாட்டர் பாட்டில், சோடா பாட்டில், 1/2 லிட்டர் பாட்டில், அந்த பாட்டிலில் வந்து அதுக்குன்னு ஒரு மூடி வைக்கிது. அதில் வந்து அதுக்கு கொக்கி மாதிரி தலைகீழ வச்சு அந்த மூடியை விற்கிற மூடியை வந்து பிளாஸ்டிக் மூடி மாதிரி இருக்குது, கப்பு மாதிரி இப்படி அதை வச்சுட்டு மூடிட்டு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு வந்து தலைகீழ வச்சு அதுக்கு ஒரு கம்பி மாட்டி இப்படி கொக்கி மாதிரி சொல்லி வந்தோம். அப்புறம் ஒரு கப்பில் தண்ணி வச்சிடணும். அதுக்கு இறை வந்து அந்த பாட்டிலில் கொட்டி தலைகீழ மாட்டி விட்டுக்கணும். அது தானாக இறங்கிக்கும் சாப்பிட. தினை தான் அது சாப்பாடு. அப்புறம் முட்டை 5 முட்டை 7 முட்டை பொரிக்கும். அது வந்து குறி வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு வந்து 3 மாதம் ஆகுது. அது முட்டை வைக்கிறதுக்கு. முட்டை வச்சுச்சுனாக்கா முதல்ல 5 முட்டை 6 முட்டை வைக்கும். முட்டை வச்சு ஒரு நாள் விட்டு முட்டை வைக்கும். முட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நான் எழுதி வச்சுப்பேன் தேதி போட்டு. முதல் தடவை இப்போலாம் பழகி போச்சு எழுதுறதில்ல. முதல் தடவை ஒரு ஆர்வ கோளாறுல எழுதி வச்சுக்கிறது தேதி போட்டேன். ஏன்னா எப்படி பொறிக்குது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு நாள் விட்டு முட்டை வைக்கும். 7 முட்டை வைக்கும். அப்புறம் அந்த தேதியை வச்சு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக 17 நாள் 18 நாள் உட்காரும். அது உட்காந்து இருக்கும்போது இந்த ஆண்குருவி வந்து என்ன பண்ணோம், ஆண்குருவிக்கு வந்து அந்த மூக்கு ப்ளூ கலராக இருக்கும். அது என்ன பண்ணோம், உள்ள அம்மா குருவி உட்காந்து முட்டை மேலேயே உட்காந்துருக்கோம். எப்பயாவது ஆய்வுக்காரம் முழுவது மட்டும் வெளியே வரும், தண்ணி குடிக்க மட்டும். இந்த ஆண்குருவி வந்து வெளியேருந்து உணவு அந்த அரிசியை பொறிச்சு கொண்டு போய் அது ஊட்டி விடும். இதுக்கு என்ன அம்மா குருவிக்கு. அதுக்கு வந்து தினை, அப்புறம் அதில் டானிக்கு, ஹெல்த் டானிக்கு ஒரு 100 ரூபா ஒரு பாட்டில், அதில் ஒரு 2 சொட்டு அந்த தண்ணியில் விடணும் ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் முட்டை ஓடு பொறிக்கும், அது எனர்ஜிக்காக, எலும்புக்கு எனர்ஜி. அப்புறம் பாலக்கீரை தினம் ஒரு 2 கீரை போடணும், 2 இலை போடணும். அப்புறம் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்களா? ரேட்டுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. சரி. அப்புறம் முட்டை வந்து 17 நாள் முட்டை தான். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு எப்படி முட்டை பொரிச்சிச்சோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு அந்த முட்டையை உடச்சி குஞ்சு வெளியே திறந்து விடும். 5 இது குஞ்சு பொரிக்கும், இல்லைன்னா 4, கண்டிப்பாக 4 பொரிக்கும். அது ஒரு தடவையும் ஒரு இதை பொறுத்து, சீசனை பொறுத்து. அப்புறம் அதே உட்காந்து ஊட்டி விடும். அதேமாதிரி அப்பா குருவி வந்து தான் அதுக்கு சாப்பாடு அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அம்மா வந்து அதுக்கு ஊட்டி விடும். உள்ளேயே உட்காந்து அது முடி வளர்கிற வரைக்கும் அதை ஊட்டி விட்டு அப்புறம் முடி வளர்ந்துருச்சுன்னா தானாக வெளியே வரும்.